ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நகர வேறுபாடு இன்னொரு வரும். ஓகேங்களா, நகர வேறுபாடு இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். டாபிக் நம்பர் 6. ஓகேங்களா, இதற்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை, குறிநெடில் வேறுபாடு, ழகர வேறுபாடு நம்ம பார்த்துருவோம். டெய்லியும் ஒரு டாபிக் ரெஃபர் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நகர வேறுபாடு. இது எல்லாமே இந்த 8 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த லா லா ழா நா 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 ரா ரா இந்த 8 எழுத்துக்களும் மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம 6வது டாப்பிக்காக இன்றைக்கி நகர வேறுபாடு பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒரு 40 கொஷின் இருக்குது. அதற்கு முன்னாடி நகர வேறுபாடு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது, இதெல்லாம் சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணிடலாம். இப்போது நகர வேறுபாடு. இந்த நா எப்படி கொஷின் கேட்பாங்க? நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிரிக்கிறது. இந்த நா எப்படி வெளியே பிறக்குது? ஓகேங்களா, நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, நா அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நாவின் நுனியானது மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த நா உருவாகிறது. இதற்கு நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுருக்கலாம்? நடுப்பகுதின்னு சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இதில் தான் நடுப்பகுதி வருது, இதில் நடுப்பகுதி வரலை, இதில் 2 சுழி தான் இருக்குது, இதில் 3 சுழி இருக்கிறதுனால நடுப்பகுதி இருக்குது. அப்போ பெரிய நா தான் இது டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 8 எழுத்துக்களுமே எவ்வாறு பிறக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 8மே படிக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த நா பாருங்கள், நாவின் நுனி பகுதி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் அது என்ன இருக்குது? நடுப்பகுதி சொன்னாங்க. நாவின் நுனி மேல்வாய் எண்ணம், அதே தான் நாவின் நுனி மேல்வாய் எண்ணம், அது அப்படியே தான் வரும். இங்கே நடுப்பகுதிக்கு பதிலாக முன்பகுதின்னு கொடுத்துருக்காங்க. இந்த முன்பகுதி, இந்த முன்னிலே என்ன இன்னும் வந்திருக்கு? சின்ன இன்னும் வந்திருக்கு. அப்போ சின்ன நா அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தான் ஆகணும், ஏன்னா இந்த 8 எழுத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கும். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை, இந்த அடி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இந்த சென்டென்ஸ்லேயும் கீவேர்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்பகுதி எதற்கு வந்தது? இந்த நாக்கு தான் வந்திருக்கு. அடிப்பகுதி இந்த அடியில் தொட்டு வருது இல்லைங்களா, அதனால் இந்த நா வந்தால் அடிப்பகுதி. ஓகேங்களா, இப்போது இந்த நாக்கு என்ன? பெரிய நாவுக்கு நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொட்டு வருவதால் பெரிய நா உருவாகிறது. சின்ன நா பார்த்திங்கன்னா முன்பகுதி, நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதி, அப்போ முன்னிலே சின்ன இன்னு தான் இருக்கும், அப்போ சின்ன இன்னு. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி, இந்த அடின்ற வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அடியில் இப்படி வளைஞ்சு வருது இல்லைங்களா, அதனால் இந்த நா அப்படின்றது 3 எப்படி பிறக்கிறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், இது தன்னகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா டா அப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த நா இருக்கும். இது ரன்னகரம்னு சொல்லுவாங்க. இப்போ முயன்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட முயன்றன, இல்லைனா வேறு எதனா வார்த்தைகள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரா பக்கத்தில் என்ன இருக்கும்? நா இருக்கும். அடுத்து தாக்கு அப்புறம் நா இருக்கும். அப்போ தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம். ஏன்னா டாக்கு அப்புறம் நா வருது, ராக்கு அப்புறம் நா வருது, தாக்கு அப்புறம் நா வருதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? காங்காச்சா நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும், காங்கா சா டாக்கு அப்புறம் தான் நா, அதனால் இது தன்னகரம். அதுக்கப்புறம் தாக்கு அப்புறம் தான் நா வரும், அதனால் இது தன்னகரம். ராக்கு அப்புறம் தான் நா வரும், அதனால் இது ரன்னகரம். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி ப்ரொனன்ஸ் இருக்குது, நா, அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அப்படி கொடுப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மண்டபம், நன்றி, தந்தம், துண்டு, கன்று, மந்திரம், இதெல்லாம் சொற்களில் பயன்படுத்தக்கூடிய இடங்கள். நெக்ஸ்ட்டு தன்னகரம் சொல்லின் முதலில் வரும். தன்னகரம் சொல்லின் முதலில் வரும். தன்னகரம், ரன்னகரம் சொல்லின் முதலில் வராது. ஓகேங்களா, இந்த நா ஆனது சொல்லின் முதலில் வரும், ஆனால் இந்த நாவும் சொல்லின் முதலில் வராது. நாடு, நண்பன், நீளம், நாளை, தன்னகரமானது சொல்லின் முதலில் வரும், தன்னகரம், ரன்னகரம் முதலில் வராது. அதற்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். நாடு, நண்பன், நீளம், நாளை, இதெல்லாம் சொல்லின் முதலில் வரும். அடுத்து பாருங்கள், ஆனால் சில சொற்களில் கவனித்து பார்க்கணும். ஓகேங்களா, சில சொற்களில் நம்ம கவனித்து பார்த்தா தெரியும். வெந்நீர், தண்ணீர், தன்னிலை, வெற்றிலை, இதெல்லாம் சென்டராக கூட வந்திருக்கு. ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு மெய்மயக்கம். மெய்மயக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது தான் மெய்மயக்கம்னு சொல்கிறோம். ஒரு மெய்யெழுத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு மெய்யெழுத்து வருவது, இப்படி வந்தால் அதை மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க. மெய்மயக்கத்திலே 2 இருக்குது. உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம்ன்ட்டு 2 இருக்குது. இதெல்லாம் ரிலேட்டட் இருக்குது, அதனால தான் பார்க்குறோம். உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன? சொற்களின் இடையே ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். இப்போது இச்சினா அதுக்கு பக்கத்திலே இச்சு வந்தால் இது உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம் வரும் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா கச தப, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இங்கே பாருங்கள், அச்சம், மொத்தம், அப்பம், பக்கம். அதாவது இதற்கு இனமான எழுத்தே பக்கத்தில் வருவது உடல்நிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம்னா வேறு மெய்யெழுத்து வரும். ஓகேங்களா? உடல்நிலை மெய்மயக்கத்தில் இடம்பெறக்கூடிய எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இந்த மெய்யெழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வேற்றுநிலை மெய்மயக்கம். சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம். சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள், இப்போது இரு, இழு ஆகிய மெய்யெழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்யாக மட்டும்தான் வரும், உடல்நிலை மெய்மயக்கத்தில் வராது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தேர்தல், உயர்வு, வாழ்பவன், வாழ்க்கை. இதற்கு பக்கத்தில் என்ன ஆகுது? உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம்னா இச்சி பக்கத்துலேயே அச்சம் வந்தது. ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், தேர்தல் இருக்கு பக்கத்தில் வேறு மெய்யெழுத்து வந்திருக்கு. இழுக்கு பக்கத்தில் பா வந்திருக்கு. அப்போது இது வேற்றுநிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம்னா ஒரே எழுத்துக்கள் வரும். வேற்றுநிலை மெய்மயக்கம்னா வேறு மெய்யெழுத்துக்கள் கூட வரலாம். அதில் உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு எடுத்துக்காட்டுகள் என்ன சொன்னாங்க? கசதப, இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இரு, இழு வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. ஆகிய 6னையும் தவிர்த்து மற்ற 12 மெய்களும் உடல்நிலை மற்றும் வேற்றுமை மெய் மயக்கமாக வரும். உடல்நிலை மற்றும் வேற்றுமை மெய் மயக்கமாகவும் வரும். இந்த 6னை தவிர்த்து மற்ற 12 மெய்களும் உடல்நிலை மற்றும் வேற்றுமை மெய் மயக்கமாகவும் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 6 மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற 12 மெய்களும் கூட உடல்நிலை மற்றும் வேற்றுமை மெய் மயக்கமாகவும் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ணலை. இந்த இச்சு, இக்கு, இச்சு, இத்து, இப்பு இது இருக்குது இல்லைங்களா? இது உடல்நிலை மெய்மயக்கத்தில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இரு, இழு வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் தான் வரும். இந்த இரு, இழு, இக்கு, இச்சு, இத்து, இப்பு இதை தவிர்த்து மீதி இருக்கும் இல்லைங்களா 12 மெய் எழுத்துக்கள், அது எல்லாமே கலந்து வரும்னு சொல்கிறாங்க. உடல்நிலை மெய்மயக்கத்துலேயும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கத்துலேயும் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த 6 ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மற்றது உங்களுக்கு ஈஸி தான். சொற்களின் இடையில் இ, இர், இழ் ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும். இது ஈரொற்று மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க. அதாவது 3 மெய்யெழுத்து தொடர்ச்சியாக வருவது தான் ஈரொற்று மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இங்கே ஆராய்ச்சி, இங்கே ஆராய்ச்சி, தேர்கால், வீழ்ச்சி. ஓகேங்களா? எப்படி அவங்க கனெக்ட் பண்ணுறாங்கன்னா இ, இச்சு, சி, அதுக்கப்புறம் இரு, இக்கு, கா, இழு, இச்சு, சி இவ்வாறு தொடர்ந்து வந்தால் அது ஈரொற்று மெய்மயக்கம். அவ்வளோ ஏன் போகிறீங்க? இங்கே பாருங்கள், இ, இச்சு, இரு, இக்கு, இழு, இச்சு. இந்த சென்டராக பாருங்கள், 2 மெய்யெழுத்து பக்கத்தில் வந்திருக்கா? இது ஈரொற்று மெய்மயக்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெந்நீர், இது உடல்நிலை மெய்மயக்கம். வெந்நீர் என்பது உடல்நிலை மெய்மயக்கம். தண்ணீர் என்பதும் உடல்நிலை மெய்மயக்கம். அதற்கு இனமான எழுத்தே வந்திருக்கு. அடுத்து மெய்முன் நா, இது பார்த்திங்கன்னா தன்னகரம். இது தன்னகரம் இந்த இடங்கள்லாம் வரும்னு சொல்கிறாங்க. எதா கூட சேரும். ஓகேங்களா? அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ரொம்ப டீப்பாக போனோன்னா இது ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க, போதுமானது. அடுத்து மண் ப்ளஸ் நிலா, மண்ணிலான்னு மாறும். ஆனால் இந்த நீ வந்தாலும் நமக்கு இது இங்கே திரிஞ்சு மண்ணிலான் தான் மாறும். அடுத்து மான் ப்ளஸ் நிலா, மாநிலா, மான் ப்ளஸ் நிலா, மாநிலா. இதெல்லாம் ரேர் கேஸ். ஓகேங்களா? தன்மை ப்ளஸ் நீர், தண்ணீர். இந்த நீர் வராது, தண்ணீர். நெக்ஸ்ட்டு வெம் ப்ளஸ் நீர், வெந்நீர். இங்கே இம்மு கேட்டுட்ருக்கு பாருங்கள். வெம் ப்ளஸ் நீ, வெந்நீர். இது பிரித்தெழுதில் கேட்டுருவாங்க சம்டைம்ஸ், அது கூட யூஸ் ஆகும், பார்த்துக்குங்க. நல் ப்ளஸ் நீர், நன்னீர். நல் ப்ளஸ் நீர், நன்னீர். நெக்ஸ்ட்டு மேல் ப்ளஸ் நிலை,
மேல்நிலை, மேல் ப்ளஸ் நிலை மேல்நிலை. இங்கே இந்த நீ வந்தாலும் நம்ம இந்த நீ தான் போடுறோம். ஓகேங்களா, மேல்நிலை. இதெல்லாம் ரேர் கேஸ், அதனால் நீங்கள் பார்த்துருங்க. வான் ப்ளஸ் நிலை வானிலை, இந்த நீ போடலை, இந்த நீ தான் போட்டிருக்கோம், வானிலை. என் ப்ளஸ் நெய் எண்ணெய், எல் ப்ளஸ் நெய் என்னவா மாறி இருக்கு, நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு மாறி இருக்கு. ஓகேங்களா, எண்ணெய்னு மாறி இருக்கு. எல் ப்ளஸ் நெய் எண்ணெய். ஓகேங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு இது எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். தின் தின் இதோட வேறுபாடு நம்ம பார்க்கணும். தின்னா வலிமை, அதாவது பெரிய இன் வந்தால் வலிமை, சின்ன இன் வந்தால் நம்ம சாப்பிட்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பொலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஓகேங்களா, இங்கே மனம்க்கு உள்ளத்துக்கு என்ன குறிக்கும், இந்த மனம் வாசனை. மனத்துக்கு உள்ளத்திற்கு சின்ன நா வரணும், மனத்துக்கு பெரிய நா வரணும். அப்புறம் மணமக்களைக்கு பார்த்திங்கன்னா பெரிய நா வரணும். அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஆணி ஆணி, இந்த ஆணி எழுத்தாணி எழுதுகோள். இந்த ஆணி மாதம், ஆடி ஆணி ஆவணி புரட்டாசின்னு தமிழ் மாதம் வருது இல்லைங்களா, அந்த மாதம். நெக்ஸ்ட்டு என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் சின்ன நா கொடுத்துருக்காங்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 3 சென்டென்ஸுமே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சென்டென்ஸ் தான் கரெக்டு. உள்ளத்துக்கு சின்ன நா வரணும், வாசனைக்கு பெரிய நா வரணும். நெக்ஸ்ட் கொஷின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணை. வானம் வானம், சின்ன நா வந்துச்சுன்னா ஆகாயம், பெரிய நா வந்தால் வெடி, அதாவது பட்டாசு குறிக்கும். நெக்ஸ்ட்டு திணை திணை, இந்த திணைனா ஒழுக்கம், இந்த திணைனா தானியம். அந்த திணை சொன்னுங்கள சிறு திணைகள் சொல்லுவாங்க பாருங்கள், டாக்டர் சிவகுமார் கூட சொல்லுவாங்க. அந்த திணை வகைகள் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, வரகு சாமை திணை குதிரைவாளி, அதில் ஒரு திணை இருக்குது. இந்த திணை அக ஒழுக்கம், அந்த புறத்திணைகள் அகத்திணைகளில் ஒழுக்கம் வரும் இல்லைங்களா, அந்த ஒழுக்கம். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இங்கே சின்னையின் வரணும், மலர்கள் பெரிய நா வரணும். இந்த மிஸ்டேக் நம்ம கரெக்ட் பண்ணி எந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டென்ஸ் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது தான். பனி பனி, இந்த பனி பார்த்திங்கன்னா குளிர்ச்சி, இந்த பனி வேலை. சின்ன நீ வந்தால் குளிர்ச்சி, பெரிய நீ வந்தால் வேலை. அடுத்து இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இங்கே பாருங்கள் மனத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இகழ்ந்தால், இது மிஸ்டேக்கு, இது மிஸ்டேக்கு, இதுவும் மிஸ்டேக். ஓகேங்களா, இதுதான் கரெக்டு. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. தேர் திருவிழாவிற்கு சென்றனர், தேர் திருவிழாவுக்கு சென்றனர், இதெல்லாம் அந்த சென்டென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணிக்கிறது தெரியும். சி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. நான், இங்கே பாருங்கள் இதுவே மிஸ்டேக். நான் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன், இது மட்டும்தான் கரெக்டு. நான் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன். இந்த சென்டென்ஸில் ஒன்று மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. பனி பனி, பனினா குளிர்ச்சி, பனினா வேலை. நெக்ஸ்ட்டு மனம் மனம் ஒலி வேறுபாடு அறிந்து பொருள். சின்ன நா வந்தால் உள்ளம், பெரிய நா வந்தால் வாசனை. சின்ன நா வந்தால் உள்ளம், பெரிய நா வந்தால் வாசனை. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இது ரிப்பீட் ஆகுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் சின்னலா, மனம் இந்த நா வரணும், பெரிய நா, மனம் வீசின. நெக்ஸ்ட்டு ஊன் ஊன், ஊன்னா உணவு, ஊன்னா புலால். பெரிய இன் வந்தால் சாதாரண உணவு, சின்ன இன் வந்தால் இறைச்சி புலால் அதை குறிக்கும். கான்னா காடு, கான்னா பார். ஓகேங்களா, கான்னா காடு நமக்கு தெரியும், பொருளில் படிச்சிருப்போம். இந்த கான்னா பார்க்கறது காட்சி, அதெல்லாம் குறிக்கும். வானம்னா ஆகாயம், இந்த வானம்னா வெடி. வானம்னா ஆகாயம், பெரியனா வந்தால் வெடி. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. மாநிலத்திற்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் மிஸ்டேக். ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ்லாம் மிஸ்டேக் இருக்குது. இந்த பி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. இங்கே பாருங்கள் மாற்றி கொடுத்துருப்பாங்க, தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால். இங்கே 2 இடத்துலையுமே பெரிய நா கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டாக இருக்கிறது சி ஆப்ஷன் மட்டும்தான். வானில் வானம் வெடித்தது, வானில் ஆகாயத்தில் பட்டாசு வெடித்தது. ஓகேங்களா,
திணை திணை திணைனா உணவுப் பொருள், இந்த திணைனா ஒழுக்கம். சின்ன நை வந்தா உணவுப் பொருள், பெரிய நை வந்தா ஒழுக்கம். பிழைகளற்ற தொடரை கண்டறிக. இது பாருங்கள், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இந்த சின்னனா வந்தா உள்ளம், பெரியனா வந்தா வாசனை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டென்ஸ்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நம்ம சூஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எப்படிலாம் மாற்றி கேட்க முடியுமோ அப்படிலாம் கேட்குறாங்க. பெரியனா வந்தா வாசனை, சின்னனா வந்தா உள்ளம். 40 கொஷின் தான் இருக்குது, முடிச்சிடலாம். போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. போர்க்களம் எந்தெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. ஓகேங்களா? இது லாலா வேறுபாடில் கூட வரும். ஓகேங்களா? ஆனால் இங்கே நானா வேறுபாடும் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, புண்பட்ட இங்கே சின்ன நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நானா வேறுபாடுலேயும் வரும். அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பனி பனி. இதுவே ரிப்பீட்டட் ஆகுது, ரிப்பீட்டட் ஆகலாம் இந்த எக்ஸாமுக்கும். பெரிய நீ வந்து வேலை, சின்ன நீ வந்து குளிர்ச்சி. ராமன் கனை எழுதான், கனை எய்தான். இந்த பெரிய நை வரக்கூட தான் வந்து அம்பை குறிக்கும். ஓகேங்களா? குதிரை கனைத்ததுக்கு தான் இந்த சின்ன நை வரும். கிண்ணம் கிண்ணம். இந்த பெரிய நா வந்தால் சிறு பாத்திரம், இந்த கிண்ணம் வந்து பார்த்திங்கன்னா துன்பம். சின்ன இன்னில் நமக்கு கிண்ணம்னு வந்தால் துன்பம், பெரிய நா வந்தால் பாத்திரம். இதுவும் ரிப்பீட் ஆகுது. வானம்னா வெடி, வானம்னா ஆகாயம். சின்னனா வந்தால் ஆகாயம், பெரியனா வந்தால் வெடி. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இங்கே மணமக்களை பாருங்கள், மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எதனா ஒரு வார்த்தை மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. எந்த வார்த்தையுமே மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறதா நம்ம சூஸ் பண்ணணும். இது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடர் ஆக்குக. இதெல்லாம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். அகர வரிசையை வந்து செலக்ட் பண்ணுறது இதெல்லாம் ஈஸி தான். ஆனால் எங்கன்னா ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. தின் தின் இதுவும் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். தின்னா வலிமை, தின்னா உணவு. தின்னா வலிமை, தின்னா உணவு. தின்னா வலிமை, தின்னா வலிமை. இந்த தின்னா வந்து உண். அடுத்து ஆணி ஆணி. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ஆணினா எழுத்தாணி, ஆணினா மாதம். நெக்ஸ்ட் கொஷின். நாட்டுக்கு தேவை அரண். அரண்னா பாதுகாப்பு. அரண்னா பாதுகாப்பு. அதுவும் பெரிய இன் வரணும். ஒலிப்பு முறைமை அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஊன் என்றால் உணவு. ஊன் என்றால் உணவு. ஊன் என்றால் இறைச்சி. இதுவே எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்க முடியுமோ அப்படி கேட்குறாங்க. பெரிய இன் வந்தால் உணவு. இங்கேயும் பெரியனா இருக்குது, உணவிலையும் பெரியனா இருக்குது. அதனால் பெரிய இன் வந்தால் உணவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊன்னா இறைச்சி. கான் கான். இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். கான்னா காடு, கான்னா பார். காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். இந்த கான் வந்து காட்டை குறிக்குது, இந்த கான் வந்து பார்த்தானை குறிக்கிறது. வன்மை. சின்ன இன் வந்தா என்ன வரும்? ஓகேங்களா? வன்மை வலிமை. பெரிய இன் வந்தா கொடை. தன்மை குளிர்ச்சி. இந்த தன்மை வந்து தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இடப்பெயர், அதில் வரும். சின்ன இன் வந்தால் வலிமை, பெரிய இன் வந்தால் கொடை. பெரிய இன்னாவே என்ன பண்ணோம்? கொடையை செய்கிறதுக்கு, தான தர்மம் செய்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும்ல. அப்போ பெரிய இன்னா கொடை ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன இன்னா வலிமை. சின்ன பசங்களாம் வந்து டீனேஜ் பசங்களாம் நல்லா வலிமையாக இருப்பாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்மைனா குளிர்ச்சி. இந்த பெரிய இன் வந்தால் குளிர்ச்சி, சின்ன இன் வந்தால் இடப்பெயர். நெக்ஸ்ட் கொஷின். ஊன். ஊன்னா வந்து உணவு. ஊன்னா இறைச்சி. களினா சனி, இந்த களினா மகிழ்வு. இந்த பெரிய லீ வந்தால் மகிழ்ச்சி. இது வந்து சனியை குறிக்கும், களி. நெக்ஸ்ட் கொஷின். மனம் மனம். மனம்னா வாசனை, மனம்னா உள்ளம். இதுவே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஆணைனா கட்டளை. ஆணைனா யானையே குறிக்கு, ஒரு வகையான விலங்கு அப்படின்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு. இங்கே யானை டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு திண்மை. திண்மைனா வந்து திண்மைனா வலிமை. ஓகேங்களா? இந்த சின்ன இன் வந்துச்சுன்னா தீமை. திண்மை தீமை. தன்மைனா குளிர்ச்சி, தன்மைனா இயல்பு. இந்த பெரிய இன் வந்தால் திண்மையில். ஓகேங்களா? திண்மையில்
வலிமை. இதுவே வன்மைக்குல சின்ன இன் வந்தால் தான் வலிமையை குறிக்கும். திண்மையில் சின்ன இன் வந்தால் தீமை, தன்மையில் குளிர்ச்சி. இந்த தன்மை வந்து இயல்பு, இடப்பெயர் எல்லாத்தையும் குறிக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். ஒலிப்பு முறைமை அறிந்து சரியான பொருள் எழுதுக. உண்ணா உணவு, இந்த உண்ணா இறைச்சி. இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் ஆகிறது வந்து ஊன், அதுக்கப்புறம் வன்மை, தன்மை, திண்மை, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதனா ஒரு மார்க் கெட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்னோட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப் டு வந்து பார்த்திங்கன்னா அழகு 7 வரைக்குமே எக்ஸாம்குள்ளே ஃபினிஷ் பண்ணிவிடும். குரூப் 4 எக்ஸாம்குள்ளே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழுக்கும் பாலிடிக்கும் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு, அதுவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்தெந்த டெஸ்ட்டு என்ன டைமிங்கில் வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிவிடுவேன். அந்த டைமில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.